என்ன தான் விதவிதமான முறையில் நம்ம பரோட்டா சால்னா செஞ்சு கொடுத்தாலும் ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா டேஸ்ட்டு வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்படியாவது அந்த ரோட்டுக்கடை சால்னா டேஸ்ட்டு வரணும்னு நானும் பல முறை விதவிதமான முறையில் மசாலாக்கள் மாற்றி மாற்றி கொடுத்து செஞ்சு பார்த்தும் அந்த டேஸ்ட்டு வரவே இல்லைங்க. ஃபைனலாக இப்போ தாங்க வந்தது. இப்போ அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் உடைச்ச கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பே லீவ்ஸ், 1 ஜாதி பத்திரி, 2 ஸ்டாரு, 4 கிராம்பு இதையெல்லாம் சேர்த்து நல்ல மணம் வந்ததும் 2 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதோட 2 தக்காளியை பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததும் 1 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லி தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா அதெல்லாம் சேர்ந்து கரைஞ்சி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கனுக்கு கிட்டத்தட்ட நான் 3/4 கிலோ சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா சிக்கன் பாதி அளவு வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு அப்படியே ஒரு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா வேக விடணும். நல்லா வெந்து அந்த எண்ணெய் வெளியே வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரோட்டுக்கடை சால்னா ரெடிங்க. பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.